உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி வாழ்ந்தாலும் தமிழர்களுக்குன்னு சொல்லப்படக்கூடிய மரபு வழி தாயகம் ரெண்டு. ஒன்று ஈழம், மற்றொன்று தமிழ்நாடு. ஈழம் நம்மக்கிட்ட இல்லை, எஞ்சிருக்கக்கூடிய தாய் தமிழகத்தை காக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. ஆனால் இன்னைக்கு அரசியல் அதிகாரம் ஒன்றே நமக்கான விடுதலைக்கான ஒரே தீர்வு அப்படிங்கிறத பல முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருந்தாலும் அந்த அரசியல் என்றால் சாக்கடை என்று விலகி நிற்கக்கூடிய இளைய தலைமுறையை தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் அரசியல் என்றால் சாக்கடை அல்ல, அதை பூக்கடையாக மாற்றுவோம் என்று பேசுவதற்காகத்தான் தமிழ் முழக்கம் மூச்சை இழக்கலாம் பேச்சை இழக்கலாமா. இன்னைக்கு செம்மணி புதைக்குழிகள் ஏன், எதற்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் பேச போகிறோம். வாங்க. வணக்கம். வணக்கம். 96 அப்படிங்கிற படம் பயங்கர வைரலாக இருந்துச்சு. ஆனால் அது என்ன கருவை சுமந்து அந்த படம் நடந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய நட்புகள், உறவுகள் எல்லாம் சேர்ந்து திருப்பியும் அதை நினைவு கூறும் வகையில் அந்த 96 படத்தை அழகாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ஆனால் அந்த 96க்கு இவ்வளவு கோர வரலாறு இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு அந்த யாழ் மாநகரத்தில் நம்மளுடைய தொப்புள்கொடி உறவுகளான தமிழ் சொந்தங்கள் வீதிக்கு நின்று போராடும் போது தான் தெரியுது எவ்வளவு அவலமாக அந்த மாநகரம் இருந்திருக்கு அப்படிங்கிறது. அதான் தீயில இட்ட நெய் திரும்ப வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எத்தனையோ தமிழ் சொந்தங்கள், தமிழ் உறவுகள் நம்மளுடைய மொத்த இனத்தின் விடுதலைக்காக தங்களையே அர்ப்பணித்து தியாகம் செய்த உறவுகள் இன்னைக்கு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். மட்டும் இல்லாமல் அவர்கள் மனித புதைக்குழிகளாக என்ன சொல்கிறது, புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். உடல் என்ன சொல்கிறது, வன்புணர்வு செய்யப்பட்டோ இல்லது கொடூரமாக தாக்கப்பட்டோ கொல்லப்பட்டோ பச்சிலம் குழந்தைகள் என்று பாராமல் அத்துணை பேரும் மண்ணுக்குள்ளர கொடூரமாக சிங்கள இனவாத அரசினால புதைக்கப்பட்டிருக்கிறார்கள்ன்ற செய்தியெல்லாம் வரும்போது நெஞ்சை உழுக்கக்கூடிய சம்பவமாகத்தான் இருக்கு. அந்த வரலாற்றை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லாமல் இருப்பது நாம் இந்த பிறப்பில் ஒரு பெரும் குற்றமாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு நகர்வு தான் நாளைக்கு, அதாவது வருகின்ற 26ஆம் தேதி ஜூலை நாளைக்கு சனிக்கிழமை ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் சென்னையில் நடத்துது. ஆனால் ஏன் இது உலக மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான்க்கா நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வரலாறு மட்டும் தெரிவிக்கிறது இல்லை இது. ஏன்னா இது முடிஞ்சு போகவும் இல்லை. இன்னும் தமிழீழ மக்கள் அங்கே இன்னும் அவஸ்தைப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதே கொடிய துன்ப துயரங்கள் இந்த அளவுக்கு இல்லாட்டினாலும் மறைமுகமாக இன்னும் அவங்க உரிமைக்காக அங்கே போராடிட்டு தான் இருக்காங்க. இன்னும் அவங்களோட கைவசப்படலை அந்த தாயகம். அதனால நாம் இந்த போராட்டத்தை கண்டிப்பாக கையில் எடுத்து தான் ஆகணும். இன்னும் ஒன்று, நம்முடைய தமிழ் மாநிலத்திலேயே நம்மளுடைய உரிமைகள் பிற மாநிலத்தவர்கள் ஆள்றதுனாலேயோ எதுனாலேயோ பிற மாநிலத்தவரின் ஆதிக்கத்தினாலேயோ கொஞ்சம் கொஞ்சமாக பறி போயிட்டுருக்கு. தமிழ் மொழி பலகைகள் அகற்றம் செய்யப்படுறதா இருக்கட்டும், வேற்று மாநில மொழியோட அறிவிப்பு பலகைகள் வர்றதா இருக்கட்டும், பேருந்துகளில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு மொட்டையாக போட்டுட்டு அப்புறம் அருணாச்சலம் அப்படின்ட்டு போடுறதாகட்டும், இப்படி நம்முடைய மொழியும் இங்கே சிதையுது. அப்போ ஒரு இனத்தை அழிக்கணும்னா மொழியை சிதைக்கணுங்கிற ஒரு உளவியல் தாக்குதலை, ஒரு கொரில்லா தாக்குதலை எல்லாருமே கையில் எடுக்கிறாங்க. அப்போ நமக்கு தமிழீழம் அது ஒரு படிப்பினையாக இருக்கனால அங்கே மாதிரி ஒரு கொடூர சம்பவங்கள் நமக்கு நேரக்கூடாதுன்னா தமிழர்கள் நம்மளுடைய உரிமையை விட்ட உரிமையை மீட்கணும், இருக்கிற உரிமையை காக்கணும். அப்படிங்கிறதுக்காகவாவது இதை நம்ம பேசிதான். இது எல்லாத்துக்கும் அரசியல் அதிகாரம் ஒன்றே தீர்வுங்கிறது எவ்வளோ உண்மையா இருக்கு அப்படிங்கிறத இப்போ ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இலங்கையில் நடந்தது ஒரு போர் குற்றம் மட்டும் இல்லை, அது ஒரு இனப்படுகொலை என்பதை அறிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒட்டுமொத்த தமிழர்களும் நம்ம இங்கேருந்து குரல் எழுப்பிட்டு இருக்கோம். அதற்காக இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசோ இல்லை இந்த இந்திய அரசோ என்ன மாதிரியான தீர்மானங்களை முன் வச்சிருக்கு, இதை போர்க்குற்றம்னு அறிவிங்க அப்படிங்கிறதெல்லாம் முன்வைத்திருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த கதை. ஆனால் முதல்ல இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியணும்லக்கா. 96 அது எப்படி போர்க்குற்றம்னு எப்படி குற்றவாளிகளே அறிவிப்பாங்க? அது என்னமோ சரிதான். 98 1998
கிருஷாந்தி குமாரசுவாமி அப்படிங்கிற 18 வயது நிரம்பிய ஒரு பெண். இளமை பருவத்தில் அவங்களுக்கு என்னென்ன கனவுகள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால சொல்கிறதுக்கு முடியலை. அப்போது வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் வந்து மீண்டும் அந்த யாழ் பகுதியை அந்த சிந்து பாத்தி அப்படிங்கிற செம்மணியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை யாழ் நல்லூரில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்த மீண்டும் கையகப்படுத்துது ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட். அதற்கு முன்பு வரைக்கும் அது வந்து எல்டிடியினுடைய கண்ட்ரோலில் இருந்தது, சிங்கள அரசு விடுதலை புலிகளுடைய கண்ட்ரோலில் இருந்தது. அது மீண்டும் இவங்க கண்ட்ரோலில் எடுக்கப்பட்டதுக்கு பிறகு பல மனிதர்கள் வந்து அங்கே காணாமல் ஆக்கப்பட்டு இருக்கிறாங்க. எங்கே என்னுடைய பெண் வந்து அந்த கேம்புக்கு போச்சு, வேலை பார்க்கறதுக்காக போச்சு, என்ன ஆச்சு, திரும்பி வரவே இல்லைன்னு கேட்க போன குடும்பத்தார்கள் கூட அங்கே கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. கொலை செய்யப்பட்டு அவர்கள் அதே மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பல ஆண்டுகள் இடைவேளைக்கு பிறகு தான் அவங்க அகழ்வு செய்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதான் தெரிய வருது. இது வெறும் யாழ் செம்மணியில் மட்டும் நடந்ததா அப்படின்னா இல்லை. இதை போன்று மன்னாரில், இதை போன்று கிளிநொச்சியில், இதை போன்று பல இடங்களில் முழுக்க அந்த தமிழர்கள் வாழ்ந்த பெரும் பகுதிகளில் இந்த மாதிரியான மனித மாஸ் கிரேவ்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம நேச்சுரலாக வந்து நீங்கள் விக்கிபீடியாவில் தேடினாலோ இல்லை வந்து பல இடங்களில் தேடினாலும் நமக்கு கிடைக்குது. இந்த செய்தி எப்போது வந்து ஒரு பெரிய சம்பவமாக வெடிக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த கிருஷாந்தி அப்படிங்கிற இந்த இளம் பெண் கொன்றதுக்கு பின்னாடி ஒரு நபர் இருக்கிறாரு. அவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சோமரத்னே ராஜபக்ஷ அப்படிங்கிற அந்த இலங்கை இராணுவ படையில வேலை பார்த்த ஒரு சிப்பாய் அப்படிங்கிறத தகவலா அவரை வந்து ஒரு குற்றவாளியாக வந்து அங்க நீதிமன்றம் வந்து அறிவிக்குது. இல்லை, இந்த குற்றத்தை நான் செய்யவில்லை, செய்ய சொன்னாங்க. எனக்கு முன்னாடி முக்கியமான அதிகாரிகள்லாம் இலங்கை இராணுவத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. ஒரு 20 பேர் ஆள் காட்டியிருக்காங்க, கை காட்டியிருக்கிறாங்க. அதுல குறிப்பாக ஆர்மி வந்து ஒரு லலித் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த லலித்துங்கிறவர் தான் கிருஷாந்திங்கிற பொண்ணை வந்து மண்வெட்டியை கொண்டு வந்து தலையில் அடித்து கொலை பண்ணதாகவும் கொலை செய்ததாகவும், அதே போன்று வேறு 2 நபர்கள், ஒரு பெண் அதோட அவருடைய கணவர் 2 பேரையும் நிர்வாணப்படுத்தி அவங்கள வந்து அடித்து கொடூரமாக கொன்று அவங்கள வந்து புதைக்கிறதுக்கு தான் எங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறத அவர் வாக்குமூலமாக அந்த காலத்திலேயே சொல்லிட்டாங்க. ஆனால் அது நிலுவையிலேயே வைக்கப்பட்டு அது வெவ்வேறு காரணங்களுக்காக மறைக்கப்பட்டு மூடப்பட்டு வேறு எத்தனையோ பேர் வந்து அந்த அதிகாரத்தில் தமிழ் பிரதிநிதிகள் ஒரு நாடாளுமன்றத்துக்கு போகிறது ரொம்ப சிரமமாக இருந்தது அந்த காலகட்டம். உங்களுக்கு தெரியும், போர் சூழல் இப்படியெல்லாம் இருந்தது. அதை தாண்டி இப்போது 2025 மீண்டும் அதை எக்ஸ்கவேட் பண்ணணும், அந்த இடத்துல வந்து ஒரு கட்டுமானத்தை கட்டணும்னு அவங்க தோண்டும் போது தான் இத்தனை மனித சடலங்கள், அதாவது அவங்களோட சிதிலங்கள், அவங்களுடைய எலும்பு பார்ட்ஸ் வந்து கிடைக்கும் போது தான் அவங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. உண்மையை ஒருபோதும் நீங்கள் குப்பையை கொட்டு மூட முடியாதுன்னு சொல்லுவதை போல நம்மளுடைய என்னுடைய தாய்மாமன் சீமான் அவர்கள் சொல்லுவது போல இன்னைக்கு அந்த நீங்க எவ்வளவுதான் மறைக்கணும்னு நினைச்சீங்கனாலும் உண்மை வெடிச்சிட்டு தான். குற்றவாளி வேணா தற்காலிகமா தப்பிக்கலாம், ஆனால் நீதி வந்து கட்டாயம் ஒரு நாள் வெல்லும் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் இது. டிஎன்ஏ படத்துல கூட இந்த வாக்கியம் வந்து அந்த குற்றவாளி சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நான் இப்ப வேணா தப்பிக்கலாம், நான் வந்து தப்பு செஞ்சிருக்கேன், இப்ப தற்காலிகமா தப்பிக்கலாம், ஆனா கட்டாயம் வந்து தண்டனை ஒரு நாள் கிடைக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்றது போல இன்னைக்கு இனப்படுகொலைத்தான் அங்கே நடந்தது அப்படிங்கிறதுக்கான எண்ணற்ற சாட்சிகளில் இந்த செம்மணி மனித புதைகுழியும் ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இதே போன்று தான் காசாவில் இன்னைக்கு ஸ்டார்வேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. பிள்ளைங்களால் ஒரு 72 மணி நேரத்துக்கு பல நூறு பல ஆயிரம் குழந்தைகள் மரணிக்கிறாங்க. பசி பட்டினியால் மட்டும்தான். ஆமாம், அங்கே வந்து ஃபுட்டு எய்ட்ஸ் வந்து, அதாவது உணவுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஹெல்ப்பை பல சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அனுப்பினாலும் அந்த காசாங்கிற அந்த ஸ்ட்ரிப்புக்குள்ளே அந்த பகுதிக்குள்ளே அவங்களால உணவு பொட்டலங்களையோ அந்த உணவு கண்டெய்னர்ஸையோ கொண்டு போகவே முடியாத அளவுக்கு இஸ்ரேல் வந்து அங்கே ஒரு இறுக்கமான ஒரு வார் சூழலை அமைச்சிக்கிட்டு இருக்கு. எதற்காக ஒரு இஸ்லாமிய நாடோ இல்லை பக்கத்தில் இருக்க எந்த அண்டை நாடுகளோ வந்து குரல் கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு எதனால ட்ராப் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னா, அங்க வந்து மனித புதைகுழிகள், இங்க மனிதர்கள் மரணமாகலாம் ஆகிட்டு இருக்கலாம், இங்க வந்து ஸ்டார்வேஷனால பசியினால அங்க மனிதர்கள் இறந்துட்டு இருக்கலாம். அதே மாதிரி இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நடைப்பிணங்களாக நாம இருக்கிறோம். நம்மளையே அவங்க வந்து ஒரு வணிக பொருளாக
ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு நுகர்வு பொருளாகத்தான் நம்மளை வச்சிருக்கிறாங்க. இவர்களுக்கு அதிகாரம் வேணும், அதிகாரத்தின் மீது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள், அதன் வழியே அவர்களுக்கு வரக்கூடிய பணங்கள், இதை வைத்து அவங்க சுகபோகமா தன்னலத்தோட இருந்துக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர்த்து ஒருபோதும் மக்கள் ஒரு என்ன சொல்றது, சமமான ஒரு சமூக நீதியான மகிழ்வான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது இல்லை. அப்படி இருந்ததுன்னா ஏன் நம்ம நாட்டில் இவ்வளோ போதை கலாச்சாரம் இருக்க போது? மக்களுடைய மனதை மூளையை மழுங்கடிக்க செய்து அவர்கள் எதையும் சிந்திக்க கூடாது, சரியானவற்றை செய்து விடக்கூடாதுங்கிறதுக்கான தானே இந்த அரசுகள் முனைது. அது சரிதானே? கண்டிப்பாக. அதே மாதிரி நீங்கள் இலங்கை பற்றி சொல்லும்போது அதோட வரைபடத்தை நீங்கள் எங்கே வேணாலும் கூகுளில் பார்க்கலாங்கும் போது இந்த புதைகுழியை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இலங்கை ஓரம் ஃபுல்லாகவே எலும்பு கூட தான் அதை போட்டு காமிச்சிருப்பாங்க. இவ்வளோ இடங்கள்ல தமிழர்கள் புதைக்கப்பட்டிருக்காங்கன்னு. ஏன்னா நடுப்பகுதியில் தான் சிங்களவர்கள் வாழ்கிற பகுதி, மீது எல்லா ஓரங்களிலும் தமிழர்கள். அதாவது எப்போவுமே பூர்வ குடிகள் வந்து கடலோரங்கள் நதியோரங்களில் தான் தங்களுடைய வாழ்விடத்தை வைக்கும். ஏன்னா நீங்கள் எல்லா நாகரிகத்தோட அடிப்படை எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நதிக்கரையோரத்துலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம். அது சிந்து சமவெளினா சிந்து நதிக்கரையோரம், மெசபடோமியானா அது வந்து யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ், அதோட எகிப்துனா அது நைல் நதியோட, இப்போ நமக்கு வந்து வைகை நதி ஓரத்தில் கீழடியும் வருது. இப்படி அப்போ அதுலேருந்தே தெரியும் நீங்கள் வீணாக சண்டை போடுறாங்க, இவங்க வந்து சிங்களவர்கள் சண்டை போடுறது வந்து எவ்வளோ வீணுங்கிறது அந்த வரைபடம் பார்த்தாலே புரியும். ஏன்னா பூர்வ குடிகள் எப்பொழுதுமே தண்ணீரை ஒட்டி தான் அவங்களோட குடிகளை வந்து நிரப்புவாங்க, அமைச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் நகருவாங்க, இடம் தேடி நகர்வாங்க. ஒன்றுக்கு ஒன்று ஒவ்வொரு பிற மாநிலத்தோட பிற வேற்று மொழிகளோட கலந்துப்பாங்க, திருமணம் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இதே அடித்து சொல்லலாம், தமிழர்கள் தான், ஈழத்தமிழர்கள் தான் இலங்கையோட பூர்வ குடிகள்னு. அதே மாதிரி ராவண தேசம்னு புகழ்ந்த மண்ணு தானே அது. நம்மளுடைய தமிழ் பெரும்பாட்டன்கள் வந்து ஆண்ட மண்ணு ராவணன் ஆண்ட மண்ணு, கப்பல் வணிகம் எல்லாமே ஈழ தேசம்னு சொல்றோம். ஆனால் அது ஒரு இராணுவ தேசமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது இன்னும் ஒரு பெரிய மறைக்கப்பட்ட தேசமாக ஆக்கப்பட்டிருக்கு. தமிழர்களை எப்பவுமே இராணுவம்னு ஒண்ணு வந்துட்டாலே அங்க வந்து இன்னொரு இனம் கொல்லப்படும் தான் அர்த்தம். இராணுவம்னா கொடுமையான ஒன்று தானே. இல்லை, நம்ம இவங்க பாருங்க ஆயுதத்தை கையில் எடுத்துட்டாங்கிறத மட்டுமே சொல்லி சொல்லி இன்னைக்கும் வந்து தடை விதிக்கப்பட்டுட்டு இருக்கு. ஆனால் யார் எடுக்க வச்சது ஆயுதத்தை கையில அப்படிங்கறத பத்தி யாரும் பேசுவதற்கு. ஒரு அருண்குமார்ங்கிற உயர் அதிகாரி, காவல் அதிகாரி ஒரு என்கவுண்டர் பண்ணிக்கிட்டு ரவுடிக்கு ரவுடி மொழியில பேசினாதான் புரியும் அப்படின்னு சொல்றாருன்னா, உரிமைக்காக போராடும் இனமும் அவங்க மொழியில அவங்க என்ன எடுக்கிறாங்களோ அந்த மொழியில தானே திருப்பி சொல்ல வேண்டியதா இருக்கு, பாடம் கற்பிக்க வேண்டியதா இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 19 ஆய்வு அறிக்கைகள் சொன்னாலும் 40 நெருங்கிய மனித சிதிலங்கள் அவங்க வந்து அப்ப புதைக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுதுக்கா. அதாவது அந்த சோமரத்ன ராஜபக்ஷேங்கிறவர் அன்னைக்கு சொல்லும் போதே 300-400 பேர் வந்து புதைக்கப்பட்டிருப்பாங்க. இன்னும் அந்த அதிகாரிகளை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அவங்க இன்னும் பல மாஸ் கிரேவ்ஸ் வந்து உங்களுக்கு கை காட்டுவாங்க. அதெல்லாம் வந்து எக்ஸ்கவேட் பண்ணீங்க, ஆகழ் பண்ணுங்க அப்படின்னா இன்னும் பல 100 மனித எலும்புக்கூடுகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கும் அந்த இடத்துல வந்து போராடிட்டு இருக்கக்கூடிய பெண்களோ, ஒரு தாயோ தந்தையோ அண்ணனோ மகனோ தம்பியோ ஏதோ ஒரு சொந்தமோ வந்து அந்த படங்கள்ல பதாகைகள்ல ஏந்திக்கிட்டு என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய அப்பா, என்னுடைய தாத்தா போனாங்க, காணல, அவங்களும் அங்க இருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சுட்டாங்கன்னு எலும்பு அவங்களோடதா இருக்குமோ அதுவே தெரியாம இத்தனை ஆண்டுகள் அவர்கள் வந்து இவ்வளவு நாளும் எங்கேயோ அகதியா இருப்பாங்கன்னு கூட நினைச்சிட்டு இருந்திருக்கலாம், எங்கே தப்பி பிழைச்சிருப்பான்னு கூட நினைச்சிட்டு இருப்பாங்க. எலும்பு கூட பார்க்கும்போது இது ஏன் பிள்ளையா இருக்குமோ, ஏன் சொந்தமா இருக்குமோ, நல்லா இருக்கும், இன்னும் எங்கேயோ இருக்காங்கங்கிற நம்பிக்கையில வாழ்ற வாழ்க்கை எப்படி, சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்கிற தெரிகிற உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு அதான் நான் சொல்ல வரேன். நம்ம இப்போ ஒரு புதகுழியில அவங்க கொன்னு போட்டாலும் அது வேதனை தான். உயிரோட இப்போ இந்த சைக்கோக்கள் எல்லாம் வந்து அந்த அவல குரலை ரசிக்கிற மனநிலையில தானே இருக்காங்க. உயிரோட புதைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ அகோரமா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 5 நிமிஷம் மூச்சடக்கி பார்த்துருப்போம், நம்ம வந்து நம்மளால இருக்க முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். இன்னும் சொல்ல போனால் இந்த சின்ன வயசுல நம்ம ஒரு அமலாவோட படம் பார்த்துருப்போம், மோகன் அமலா.
புதகுழியில் காதலனை தேடி வர நேரத்தில் புதகுழியில் விழுந்துருவாங்க. அப்படியே அதில் புதஞ்சு போயிடுவாங்க, கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் படம். அதெல்லாம் நான் சின்ன வயசில் பார்க்கும்போது என்னால் தூங்கவே முடியாது. எப்படி இருக்கும்னா இப்போ வாலிப வயசில் பார்த்தா காதல் தோற்று போச்சுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம சின்ன வயசில் பார்க்கும்போது நமக்கு என்ன தான் ஞாபகத்திலே வரோம்னா அது மூழ்கும்போது எப்படி கண்ணுக்குள்ளே சேறு போயிருக்கும், மூச்சு விடாமல். அப்போல்லாம் நான் ஒரு 5 நிமிஷம் மூக்கெல்லாம் அடைச்செல்லாம் பார்த்துருக்கேன். இப்படி இருந்தால் நம்ம எப்படின்னு அது ஒரு நிமிஷம் கூட நம்மளால் அப்படி இருக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. அப்போது ஒரு நிழலாக ஒன்றை பார்க்கும்போதே அவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா நிஜமாக புதகுழியில் புதையும் போது அதை நினச்சி பாருங்களேன். கண்ணுக்குள்ளே மண் விடும், மூச்சு விட முடியாது, வாயை திறந்தோம்னா வாய்க்குள்ள மண், இருமுனோம்னா நுரையீரலில் மண், அதை அசைக்கிறதுக்கு கை ஒன்றும் பண்ண முடியாமல் மண்ணை உடம்பு உள்ளேயே மண் ஏறி போய் மூச்சு. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அப்படியே மூளை வந்து அப்படியே பிசைகிற மாதிரி இருக்கும். இதோட கற்பனை தான் நம்ம வந்து ஏஐயில் இப்போ நீங்கள் போட்டு நிறைய இந்த எலும்புக்கூடுகள் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தைய ஒரு பெண் வந்து அப்படியே அரவணைச்சிட்டே தூங்குற மாதிரி, புத்தக பையோட போன அந்த சிறுவன் எப்படி இருந்திருப்பாங்கிறதெல்லாம் ஏஐயில் போட்டிருப்பாங்க. அதை போடக்கூடாதுன்னு தடையெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா அது எவ்வளோ தூரம் நம்ம கற்பனையில் போய் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அப்போ நம்ம பேசிதானே ஆகணும். அன்னைக்கு வந்து இதோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு அவங்க வந்து வெளியில் சொன்னவங்களோட குரல் யாருமே சட்டை பண்ணலங்கிறத இன்னைக்கு நினைச்சாலுமே அது இன்னொரு பெரிய என்ன சொல்ற, அது ஒரு குற்றம், அதுவுமே ஒரு குற்றத்துல வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த 1998 ஒரு கவிஞன் வந்து பாடல் எழுதியிருக்கிறாங்க. அதுல பாருங்க ஒரு சில வரிகள். கால பெருவெளியில் எங்கள் ஓலக்குரல் தமிழன் என்ற காரணத்தால் தொடர்வது ஏனம்மா, இது ஆள வந்தோர் அமைதிப்புறா ஆனதென உலகம் நம்பும் காலம் வரை நீளும் தானம்மா அப்படிங்கிறத 98 டிசம்பர்லேயே ஒரு கவிஞர் வந்து அங்கே எழுதியிருக்கிறாரு. அப்படின்னா அதனுடைய அந்த தாக்கம், அந்த 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 குமுறல், அந்த வேதனை, அந்த கவலை இன்னும் நீடிச்சிட்ருக்கு. அது வந்து வெறும் கவலையாக முற்று பெறாமல் அதற்கு ஒரு தீர்வாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அது ஒரு போர்க்குற்றம் என்பதை அறிவிப்பது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு 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 மனித புதைக்குடி வந்து உருவாக்கி இனப்படுகொலை வந்து அங்கே நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத வந்து UN வந்து அப்ரூவ் பண்ணணும், கொடுக்கணும். நம்ம நாட்டில் வேடிக்கை பார்த்த மக்களையும் உண்டுலன்னு ஆக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பதிவுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா போடுவாங்க, கருணாநிதி அதற்காக உதவி செய்தார் தெரியுமா, கூப்பிட்டு பேசினார் தெரியுமா, அப்படி செய்தார் தெரியுமான்னு. அவர் எவ்வளோ கள்ளத்தனமாக அவர் உண்ணாவிரதத்தை இருந்தார்னு நமக்கு தெரியும். அதே நேரத்தில் அவர் உண்மையிலே அவங்க நல்லவங்கன்னா அந்த நம்முடைய தலைவரோட அம்மா மருத்துவத்துக்கு வரும்போது ஏன் அனுமதிக்காமல் இருக்கணும்? ஏன் வந்து இங்கேருந்து போன உதவிகளை போக விடாமல் தடுக்கணும்? இப்போ இதெல்லாம் செய்யும் போதே ரெட்டை வேடம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இன்னொன்று இதை கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா பல தற்குறிகள் இந்த ஆந்திர தேசத்தில் இங்கே வந்து நம்ம இடத்துல உட்காந்துட்டு இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்கிற மாதிரி பேசுகிற சில தெலுங்கர்களுக்கு முன்னாடி நாம் இரையாக கூடாதுன்னா கண்டிப்பாக தமிழ். ஏன்னா ஒரு பொம்பளை PT உஷாக பாட்டின்னு நினைக்கிறேன், உஷாராணின்னு ஒரு பொம்பளை பேசுது, தமிழில் கொத்தடிமைகள்னு பேசுது. எவ்வளவு ஒரு வக்கரம் இருக்குன்னா அண்ணன் சீமான் அவர்களை காயப்படுத்துறதா நினச்சி நம்முடைய மக்களை போட்டு அது வந்து தமிழில் கொத்தடிமைகள் இருக்கு இல்லையா, அதுகளுக்கு என்ன வந்துச்சு, அதுக்கு ஏன் நம்மளை பேசுது அப்படிங்கிறது. இதை நீ வந்து ஆந்திர தேசத்துல இருந்து போய் அங்குள்ள தமிழர்கள் ஓண்ட வாலாட்டி கேட்டால் நியாயம். இப்படி சொல்பவர்கள்லாம் நீங்க சொன்ன மாதிரி தற்குறிகளாக இருக்கத்தான் அதிக வாய்ப்பு. காரணம் என்னன்னா உலகில் எந்த மூலையில் எந்த இனத்தில் யாருக்கு பிரச்சனை என்றாலும் முதலில் குரல் வந்து தமிழ்நாட்டின் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் சீமான் அவர்கள்ட்ட தான் வரும். அது ரோஹின்யா இஸ்லாமியர்களுக்காக இருந்தாலும் சரி, அது காசாவில் இருக்கக்கூடிய பெருமக்களுக்காக இருந்தாலும் சரி, இல்ல செம்மணி நம்ம பக்கத்து மாநிலத்துல ஒருத்தர் பண்ணாலும் அவங்க கேட்க தான் செய்வாங்க. நியாயம்னா நியாயம், அதுதான் நம்ம பேச வரோம். இப்போ வந்து ஆந்திரா மக்களை வந்து நாம ஒடுக்கணும், அடக்கணும், அவங்கள வந்து கீழே போட்டு மிதிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா எல்லா மாநிலத்தவரும் எல்லா இடத்துலும் பரவி வாழலாம், இது நியதி. நாம் வந்து எதை தான் நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம்னா நம்ம பிரிவினைவாதம் எல்லாம் பேசலை, பிடிவாதம் தான் பிடிக்கிறோம். எப்படின்னா எங்கள் தமிழ்நாட்டில் எங்களுடைய மொழி எங்களுக்கு வேணும்.
ஏன்னா அவ்வளவு நாங்க வேணும் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்றதுக்கு காரணமே இதுதான், அந்த தமிழீழம் தான். இல்ல அது நீங்க எங்க நசுக்கப்படுறோம், அதற்கான உரிமைகள் மறுக்கப்படுறோங்கிறனால தானே நாங்க கிளர்ந்து எங்க இடத்துலயே எங்களை நீங்க சமாதி கட்டுறதுக்கு ஒவ்வொரு வேலையா செய்யறீங்க, அவசியம் வருது. அப்ப எங்க நாட்டுல நாங்க பேசாம யாரு பேசுவா? சம வாய்ப்பு சமநீதி. ஆனால் சற்று முன்பு நின்று எங்களுக்கு தான் முன்னுரிமைங்கிற சொல்றதுல அவ்வளவுதான். நாங்க போய் வந்த தெலுங்கு தேசத்துல போய் எங்களுக்கு எல்லாம் சரிபாதி தாங்கன்னு கேட்டோம்னா தான் தப்பு. இல்ல கன்னடா தேசத்துல போய் தமிழர்கள் நாங்க இங்க 50 வருஷமா இருக்கோம், அதனால உங்க சொத்தெல்லாம் எழுதி தாங்கன்னு கேட்டோம்னா அது அநியாயம். நாங்கள் எப்படி அடுத்த தேசத்தில் 19 அந்த சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கோமோ அது மாதிரி நீங்களும் இருந்துட்டு போங்க, எங்களை கடிக்க வராதிங்க, கடிச்சா திருப்பி கடிப்போங்கிறது தான் பேச்சு. இது வரைக்கும் 1 லட்சம் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்கோம்னு சொல்றதே அவலக்கேடு. 1 லட்சம் போராட்டங்கள் நடந்திருக்கு, இன்னும் அனுமதி கொடுக்காமல் எங்களுக்கு எந்த கூட்டத்துக்கும் அனுமதி கொடுக்கறது இல்லை. அப்போ நாங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளோ நாங்கள் எழுப்பக்கூடிய பிரச்சனை சிக்கல்களுக்கான குரலோ எவ்வளவு ஆழமானது அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சியை பின்தொடரக்கூடிய அத்துணை தமிழர்களுக்கும் தெரியும், இங்கே வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்குமே தெரியும். அதனால இங்கே நடைபணமா இல்லாம ஒரு சுதந்திர மனிதர்களாக வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் எங்களை பாருங்கள், நாங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை உள்வாங்குங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சரியாக செய்து முடியுங்கள் அப்படிங்கிறத கேட்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு காணொலியில நிறைய தகவல்களை நம்ம உரையாடலாம். நம்முடைய சொந்தங்கள் மறக்காம நாளைக்கு செம்மணி அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு ஒன்று கூடுங்க. சென்னையில் இருக்கிறவங்க தவிர்க்க வேண்டாம். ஏன்னா சென்னை மட்டும் கூடினா கூட போதும், நம்முடைய ஆதரவை உலக அளவில் போய் சேரும். சின்ன எறும்பு ஊற கல் தேயும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா எல்லாருமே கேட்பாங்க, இங்கே இருந்துக்கிட்டு இலங்கைக்காக உங்கள் அண்ணன் என்ன செஞ்சிட போகிறாரு? எதுவுமே செய்ய முடியாது, கையறு நிலையில தான் இருக்கிறோம். குரல் கொடுக்க முடியும், ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும், பொறுமை தீர்க்க முடியும் பொது வழியில், தவிர வேறு எந்த அதிகாரமும் எங்களுக்கு இல்லை, அண்ணனுக்கு இல்லை. அப்படிங்கிறனால அதிகாரம்னு ஒன்று வர்ற வரைக்கும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் தான் பண்ண முடியும். அதிகாரம் வந்த பிறகு என்ன பண்ண முடியுமோ சட்டப்படி அதை கண்டிப்பாக பண்ணுவாங்க. எல்லாரும் தமிழ் முழக்கம் மூச்சு இழக்கலாம் பேச்சு இழக்கலாமா ஊடகத்தை பின்தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம்.